ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, அதாவது தவழ்ந்து நடக்கக்கூடிய குழந்தைங்க, அடுத்தது தக்கா புக்கான்னு நடப்பாங்க பாரு, அந்த குழந்தைங்கள வந்துட்டு எவ்வளோ கவனமாக பார்த்துக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அது எப்படின்னா, இப்போ மண்டி போட்டுட்டு நிறைய குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், குப்பிளிக்கும், அடுத்தது ஒரு சைடாக ஒருக்குணிச்சு படுக்கும், அடுத்து என்ன பண்ணும், கமுந்தடிச்சு படுக்கும், அடுத்து என்ன பண்ணும், அப்படியே நெஞ்சில் உந்தி 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 அடுத்து என்ன பண்ணும், மண்டி போட ஆரம்பிக்கும். மண்டி போட்டுச்சுன்னா அப்போ அந்த குழந்தைங்க என்ன ஆகும், ஒரு இடத்துல இருக்காது, அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், அதை நோண்டும் இதை நோண்டும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு தாய்மார்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கீழே எது கிடக்குதோ எடுத்து டக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிடுவாங்க. அப்போ வந்துட்டு அதனால் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி பழைய ஆளுங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் யூத்து ட்ரெண்டிங்கில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்காது. அதனால் அதை வந்துட்டு நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அடுத்து வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு வேலை இருந்தாலும் அந்த குழந்தை மேலே வந்துட்டு ஒரு கண்ணை வச்சுக்கணும், சரியா? அடுத்து வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, குழந்தைய கீழே விட்டுட்டு அது பாட்டுக்கு மண்டி போட்டுக்கிட்டு தானே அலையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை என்னென்ன பண்ணும், கீழே என்னென்ன கிடைக்குதோ, கல் எடுத்து மண் வாயில் வைக்கும், மண் கிடந்தா மண் எடுத்து சாப்பிடும், அடுத்தது ஏதோ பேப்பரு, ஏதோ ஒரு பின்னூசி, ஏதோ ஒன்று, ஒரு ஊக்கு, இந்த மாதிரி எது கிடைச்சாலும் எடுத்து அது பாட்டுக்கு டபக்குன்னு போட்டு முழுங்கிடும். கடைசியில் தொண்டையில் மாட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு கரைமுறைன்னு கத்திக்கிட்டு கிடக்கும். ஆனால் என்னான்னு உங்களுக்கு தெரியாது. உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் செக் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் குழந்தை இதை எடுத்து சாப்பிட்ருச்சு, இதை வந்து முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட வந்துட்டு மெயினாக காசெல்லாம் கொடுக்காதீங்க. மெயினாக சில்லறை காசெல்லாம் கொடுக்காதீங்க. காசெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க கையில் காசை கொடுக்குறாங்க. அது எப்படி, மெயினாக இந்த 1.25 2.5 வயசு குழந்தைங்கள்ட்டலாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன பண்ணும், எனக்கு காசு கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படியோ நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காசை சில்லறை காசை எடுத்து கொடுத்துருவாங்க. அது என்ன பண்ணும், விளையாண்டுக்கிட்டு விளையாட்டு வாக்கில் யாரும் பேசிகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், இல்லை பேச்சு வாக்கில் குழந்தைங்க கூட விளையாண்டுருக்கல என்ன பண்ணும், அது பார்த்துக்கு வாயில் வச்சுருக்கோம். இப்படி வாயில் வச்சு பண்ணிகிட்ருக்க டபக்குன்னு ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு காசை போட்டு முழுங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், போய் தொண்டையில் மாட்டிக்கிட்டு திரும்ப என்ன பண்ணணும், அதை இது பண்ணி கிழிச்சு, இந்த வேலையெல்லாம் தேவைங்களா? அதனால் இப்போ வந்துட்டு குழந்தைங்க, இந்த மண்டி போடுற குழந்தைங்க, இந்த 1.5 வயசு 1.25 வயசு அல்லது 2 வயசு உள்ள குழந்தைங்கக்கிட்ட வந்துட்டு இந்த காசு மற்ற மாதிரி பொருளெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறத வந்து தவிர்த்துடுங்க. அது கூட ஒன்றும் இல்லை, இப்போ இடையில கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு 2 வயசு இருக்கும். அந்த 2 வயசு பையன் என்ன பண்ணிட்டான், ஜல்லிக்கல், நல்லா இவ்வளோ பெரிய ஜல்லிக்கல்லை வாயில் விளையாட்டுத்தனமாக வாயில் வச்சுருப்பானாட்டுக்கு. வாயில் வச்சுருக்கப்ப என்ன மேலே கீழே நல்லா மாட்டிக்கிட்டு அந்த வாயிலிருந்து அதை எடுக்கவே முடியல. உடனே அதை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அதை ஒரு நேக்காக ஒரு இது பண்ணி வந்து அதை கல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நாம் வந்து குழந்தைங்கள அவ்வளோ கவனக்குறைவாக பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குமா? நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணணும், குழந்தைங்கக்கிட்ட சொல்லணும்.
சொல்லி கல் சாப்பிடக்கூடாது, மண் சாப்பிடக்கூடாது, கல் சாப்பிட்டா என்ன ஆகும், மண் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தெரியும். அது யோசிக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்கும். ஓ, நம்ம அம்மா சொன்னாங்க கல்லுலாம் தின்னோம்னா தொண்டையில் போய் மாட்டிக்கும், மண் சாப்பிட்டா வயிற்றுல போயிட்டு வயிறு வலிக்கும் அப்படின்னு குழந்தைங்கக்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும், அதாவது எப்படின்னா 2 வயசு ஆயிடுச்சுனாவே ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்துட்டு குழந்தைகிட்ட சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து கூடிய தன்மை அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதனால் குழந்தைங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து சரிங்களா, அடுத்து மெயினாக வந்து இந்த தவழ்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைங்கள தான் மெயினாக பார்க்கணும். கீழே எது கிடைச்சாலும் எடுத்து டபக்குன்னு வாயில் போட்டுருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு என்ன ஆகும், வாந்தி எடுக்கும், வயிற்றால போகும். இந்த நிலைமைக்கு நம்ம குழந்தைய கொண்டு போகணுமா? அதாவது எப்படின்னா, குழந்தைங்க இருக்கிற வீடு வந்துட்டு நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும். மெயினாக தரை வீட்டில் தேவையில்லாமல் குப்பையெல்லாம் போடக்கூடாது. குப்பை கிடந்தால் குழந்தை இருக்க வீடு, குப்பை கிடந்துச்சுன்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடணும். அடுத்த செகண்டே எடுத்து மாற்றிடணும். ஏன்னா நம்ம குழந்த அது நடக்கிற ஸ்டேஜில் இல்லை, மண்டி போட்டுட்டு தவழ்ந்துக்கிட்டு அலையிற ஸ்டேஜு. அப்போ வந்துட்டு அது மண்டி போட்டுட்டு அலையிறப்போ அதுக்கு தெரியுமா இது சாப்பிட்டா இதாகும், இதை எடுத்து முழுங்கினா இதாகும்னு அதுக்கு தெரியாது. அப்போ எது கிடைச்சாலும் எடுத்து வாயில் போட்டுக்கும். அப்படி இருக்கிறப்ப நாம் வந்துட்டு நம்ம குழந்தைய வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய பின்விளைவுகளை நம்ம முன்னாடியே யோசித்து அந்த குழந்தைய வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுவும் மண்டி போட்டு அலையிற குழந்தைங்கள எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஏன்னா அது மண்டி போட்டுட்டு அலையிற குழந்தை ஒரு இடத்துல இருக்காது, தக்கா புக்கான்னு போகும். பக்கத்தில் தண்ணி தொட்டியே இருக்கும். ஒரு சில வீட்டில் தண்ணி தொட்டி அவசரமாக வச்சுருப்பாங்க, ஒரு சில வீட்டில் ரொம்ப குட்டியாக கீழே இருக்கும். என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தண்ணி மட்டும் மூடி இருக்க மாட்டீங்க, திறந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போவீங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த குழந்தை போய் இப்படி எட்டி பார்க்குறேன்னு எட்டி போட்டு டபக்குன்னு தண்ணியில் விழுந்துடும். அப்புறம் நீங்கள் பிள்ளைய காணா, ஐயோ என் பிள்ளைய காணான்னா தண்ணிக்குள்ளே விழுந்து நம்ம குழந்தைய நாம் தான் இழந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த மண்டி போட்டுட்டு அலையிற குழந்தைங்க, இந்த தவழ்ந்துக்கிட்டு அலையிற குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது குழந்தைங்க இருக்க வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா, மெயின் அதுதான். அதனால் இதை வந்து நான் ஒரு சுருக்கமாக முடிச்சுக்கலான் இருக்கேன். அதனால் குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்க வீட்டை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. குழந்தைங்கள எவ்வளவு தான் உங்களுக்கு வேலை இருந்தாலும் குழந்த மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த காசு இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறத தவிர்த்துடுங்க. ரொம்ப குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, பின்னாடி எதுவும் சம்பவங்கள் நடந்து போச்சுன்னா அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. அதனால் குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும். அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டுக்கும் சப்ஸ்கிரைப்புக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.